Hey, good morning, all. Today, 17th January 2025, our pre market analysis for Nifty and Bank Nifty. Nifty, we are in daily chart. Okay. நம்ம நேற்று சொன்ன மாதிரி இப்போ வந்து 15 minutes ஸ்ட்ராங் ஹையாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ சஸ்டைன் ஆகுதான்னு பார்ப்போம் இன்றைக்கி. சஸ்டைன் ஆகும் தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெய்லியில் நம்மளுடைய ஃபாலோ மீ இண்டிகேட்டர் வந்து மொமெண்டம் லாஸ் ஆகிருக்கு. இப்போ 0 லைனுக்கு மேலே பார்க்குது மொமெண்டம். மார்னிங் ஓப்பனிங் அப்சைட் கேப் அப் அது மாதிரி இருந்ததுன்னா மொமெண்டம் வந்துடும் மேலே. இல்லை மேபி ஒரு சின்ன என்ன சொல்கிறது கேப் டவுன் வந்ததுன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த ஃபாலோ மீ திஸ் ஒன் has to cross this white dot has to come up after this line. So once it is done, then this crossover is confirmed. Then we can expect some more quick moves. Okay. And the good thing is all the candles last 3 days is making a higher low. Okay. So next barrier is on a daily time frame is this 1 hour strong high is there. That is at 23,600. It is at 23,600. Yesterday we saw that it was struggling. Bottom price, it was struggling at the lower time frame in this place. Okay. So as usual சொன்னது தான் நம்ம ஃபிபனோச்சி. நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இதான் நம்ம லெவல் ஃபிபனாச்சி லெவல். மேபி இதையும் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் நேற்றே சொல்லியிருக்கேன், அது வந்து ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இங்கே கூட திரும்பிடும். ஸோ இப்போ பார்த்தோம்னா இன்னும் இந்த இதுக்கே வரல, 470 வரல. ஓகே, பட் கண்டிப்பாக இதுவாது வரணும். என்ன அவன் இங்கேயே திரும்புது, இல்லை 382லே திரும்புது அப்படின்னா, அட்லீஸ்ட் 0.5 வராமல் திரும்புதுன்னா இட் இஸ் நாட் எ குட் கரெக்ஷன். அதனால் என்ன ஆகுனா, இட் இஸ் அ ஷாலோ கரெக்ஷன். திடீர்னு ஒரு பெரிய கேண்டில் ரிவர்ஸ் வந்துடும் மேலே போயிட்டுருக்கும், கீழே போயிட்டுருக்கும்போது. ஸோ அந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்கி தான். இது நல்ல டீப் கரெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு பிக் கேண்டில்ஸு கொஞ்சம் வந்து அவாய்ட் ஆகும். சரி, ரைட்டு. இப்போது லெட் மீ சி ஃபார் அதான் வீக்லி மந்த்லி நோ சேஞ்சஸ், அதே மொமெண்டம் அதே டவுன் சைடில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அது ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. நான் சொன்ன மாதிரி இது வந்து இட் வில் டேக் டைம். வீக்லிக்கு 1 வீக் எடுக்கும் அது மாறுறதுக்கு, மந்த்லிக்கும் இட் வில் டேக் சம் டைம். 4 ஹவர்ஸில் பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபாலோமி வந்து மொமெண்டம் இருக்குது, மேலே தான் சொல்லுது, டைரெக்ஷன் அப்போ தான் சொல்லுது. லெட் அஸ் see 1 ஹவரில் ஒரு சின்ன டிப் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரு சைட்வேஸ் வந்ததில்லை. பட் ஸ்டில் நம்மளுடைய ஒயிட் ஐடென்டிஃபையர் வந்து still above this brown line. So we can see some green there. So we are good with 1 hour also, and also 15 minutes also dip முடிஞ்சு திரும்புது, திரும்பிட்ட மாதிரி தான் இருக்குது. ஓகே, if you sustain one more candle then it will be good. மொமெண்டம் இருக்குது. நம்மளுடைய யுரேக்காவும் வந்து 1 hour 15 minutes அப் ட்ரெண்ட் சொல்லிடுச்சு. மேபி ஏதாவது சின்ன கேப் டவுன் இருந்ததுன்னா இது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இப்போதைக்கு டிஸ்டர்ப் ஆகலை. இது கேப் அப்பாக வந்ததுன்னா என்டர் அண்ட் 3 minutes 15 minutes everything is an uptrend for intraday. So that is good. That is the situation for Nifty. Let us see Bank Nifty. பேங்க் நிஃப்டி நேற்று நம்ம சொல்ல மாதிரி அந்த வந்து நமக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. இன்றைக்கி டெய்லியில் பார்த்தோம்னா
பேங்க் நிஃப்டி அகெயின் நிஃப்டி மாதிரியே இதுவும் வந்து கேண்டில்ஸ் எல்லாம் ஹையர் லோ ஃபார்மேஷன். ஸோ ஓவர் சோல்ட் ரீஜன்லேருந்து திரும்புது, இது குட் சைன். பட் டெய்லியில் வந்து த ப்ரெஷர் இஸ் வித் பேர்ஸ் தான். இன்னும் நம்மளுடைய ஜீரோ லைன் அதை கிராஸ் பண்ணி மேலே வந்தால் தான் நம்மளுக்கு வந்து அப் ட்ரெண்டு நம்ம சொல்ல முடியும். அதை தவிர எஸ்எம்சி கான்செப்ட்லேயும் நம்ம வந்து அப் ட்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணலாம் டெய்லியில். இப்போதைக்கு அது டவுன் ட்ரெண்டு தான். இதை நம்ம நேற்றே போட்டு வச்சுருந்த ஃபிபனாசி. ஸோ லெட் மீ ஆட் திஸ் பாயிண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்தோம்னா இப்போ 236க்கு வந்துட்டோம் உள்ள. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி டவுன் சைடு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை போனோன்னா அடுத்தது என்னன்னு பார்க்கணும். ஸோ இந்த லெவல்லாம் வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஏன்னா வந்து ட்ரெண்டு டவுனு, அதில் புல் பேக்கு, அதனால் எங்கே டக்குன்னு திரும்புவான்னு தெரியாது. வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். நிஃப்டிக்கும் அதே தான். ஸோ இட் இஸ் இந்த ரைட் லெவல் நவ். இந்த லெவலில் கிராஸ் ஆகி இப்போ என்ன லெவல் அது 43,309 மேலே போகுது அப்படின்னா தென் வி கேன் ஹாவ் சம் ரூம் ஃபார் அப் ட்ரெண்ட். இந்த லெவல் வரைக்கும் எவ்வளோ இருக்குது, பெரிய ரேஞ்சாகவே இருக்குது. 600-700 பாயிண்ட்ஸ் இஸ் தேர். நம்ம வந்து அது வரைக்கும் அப் சைடில் பார்க்கலாம் மார்க்கெட். அதே மாதிரி இங்கேயும் வி ஹவ் டு டேக் அ ஹால்ட். இங்கே என்ன ரிட்டர்ன் திரும்ப போதா மேலே போதான்னு பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஆன் டெய்லி. These are the key levels, Fibonacci levels. 4 hours மந்த்லி வீக்லி பெரிய சேஞ்சஸ் இல்லை, அதே தான் நம்ம நிஃப்டியில் பார்த்த மாதிரியே தான். ஸோ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. 4 ஹவர்ஸ் மொமெண்டம் இருக்குது. ரைட்டு, இது வந்து ஆக்சுவலாக இப்போ உள்ளே வந்துடுச்சு தான். 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது உள்ளே க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் இதுவும் அடுத்த கேண்டில் உள்ளே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் இட் வில் மூவ் ஆன் டு ஹியர். Here with the 1 hour time frame, making the price making a higher higher low, and இங்கே நம்மளுடைய ஃபாலோ மீ இண்டிகேட்டர் அப் சைடு தான் இருக்குது, டைரக்ஷன் மேலே தான் இருக்குது. பட் இவ்வளோ தூரம் ரூம் இருக்குது ஃபார் ஓவர் பாட் ரீஜனுக்கு. பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் ஆனால் மொமெண்டம் குறைஞ்சிருக்கு, ஏன்னா இந்த 2-3 கேண்டில் புல் பேக்னால. ஓகே, இட் வில் கம் அகெயின். ஸோ நம்மளுடைய யுரேக்காவும் இன்ட்ராடேக்கு இட் சேஸ் அப் ட்ரெண்ட். ஸோ if we get the morning after market opens with a positive note, and if this is uptrend and this one is also giving some direction, correct direction, then I will enter into the trade and hold it to this level for the day. 15 minutes நம்ம பார்த்துட்டோம், இந்த இதிலே பார்த்துட்டோம். ஸோ அதுவும் அதே தான். ஆல்மோஸ்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. So another expecting another up move day. So enjoy your trading. Any comments, please comment section la update பண்ணுங்க. Thank you.